காஞ்ச மிளகாவை வச்சுட்டு இந்த பப்புல்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. ஆந்திராவில் இது எண்டு மிரப்பக்காயில் பப்புல்ஸ்னு சொல்லுவோம். நான் காமிக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு சின்ன டம்ளர் துவரம் பருப்பு 2-3 வாட்டி தண்ணி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ பருப்பு வேகிறதுக்காக 1 கப் துவரம் பருப்புக்கு 3 கப் அளவு தண்ணி போட்டுக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ½ வெங்காயம் போட்டுக்கணும். மீதி ½ வந்து நம்ம தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணிப்போம். ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ 1 டேபிள் ஸ்பூன் தனியாவும் ஆட் பண்ணிடணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷோட ஹீரோவை ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே ஸ்பைசி ஜாஸ்தி வேண்டான்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுட்டு இதை நம்ம வெளியில் வச்சும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை சீக்கிரமாக ஆகணும்னா இந்த மாதிரி குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பருப்பை வெளியில் எடுத்துகிட்டு புளி கரைஞ்சி வச்சுருந்த அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பருப்பு வந்துட்டு ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் நார்மலாக பருப்பு வந்து மேஷ் பண்ணுறீங்கன்னா புளி தண்ணியை பருப்பு மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பப்புல்ஸ்க்கு தாளிம்பு போட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக இடித்து வச்ச பூண்டு, நம்ம பாதி வெங்காயம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல தாளிம்பில் போடுறதுக்கு, அதுவும் போட்டுட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு லேசாக வதக்கிட்டு அப்படியே நம்ம இதை பப்புல்ஸில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே பப்புல்ஸ்க்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிடணும். நான் இங்கே 3 சின்ன ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பப்புல்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். எவ்வளோ கொதிச்சா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தாளிம்பில் போட்ட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொதிக்க கொதிக்க பப்புல்ஸில் நல்லா இறங்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பப்புல்ஸ் கொதிக்கிறப்ப பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணணும். இல்லாட்டி பொங்கிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கன்சிஸ்டன்சியும் திக்காக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம கை நிறைய கொத்தமல்லி போட்டுட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆந்திரா ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.